கதையின் தலைப்பு ஒரு பிடி அரிசியும் கிருஷ்ணரின் அருளும். ஒரு சின்ன கிராமத்தில் கண்ணம்மாங்கிற மூதாட்டி இருந்தாங்க. அவங்க கிருஷ்ணர் மேலே ரொம்ப பக்தியாக இருந்தாங்க. டெய்லி அவங்க சாப்பிட்ற உணவில் ஒரு பகுதியை கிருஷ்ணருக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் அந்த கிராமத்தில் ஒரு பஞ்சம் வந்துச்சு. அப்போ ஒரு பிடி அரிசி மட்டும்தான் கடைசியாக அவங்க கையில் மிச்சமாக இருந்துச்சு. அதை வச்சு கிருஷ்ணருக்கு கஞ்சி காய்ச்சி படைக்கலான்னு சமைச்சிட்ருக்கும்போது அவங்க வீட்டு வாசலில் ஒரு துறவி வந்தாங்க. அவங்க ஏதாச்சும் உணவு இருந்தால் கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கண்ணம்மா தயங்கிட்டு கிருஷ்ணருக்கு படைக்கிறதா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு, சரி பசியோடு இருக்கிற ஒரு ஜீவனுக்கு உணவளிக்கிறது தான் கிருஷ்ணருக்கு செய்கிற உண்மையான சேவைன்னு நினச்சிட்டு அவங்களுக்கு அந்த கஞ்சியை வழங்கினாங்க. அந்த கஞ்சியை குடித்த துறவி கொஞ்ச நேரத்திலேயே கிருஷ்ணராக காட்சி அளித்தார். மூதாட்டி அவங்கள கையெடுத்து வணங்கினாங்க. அந்த சமயத்தில் கிருஷ்ணர் அவங்களுக்கு பொன்னும் பொருளும் வழங்கினாங்க. இந்த கதை மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, பக்திங்கிறது கடவுளுக்கு பூஜை செய்யறதுல மட்டும் இல்லை, சக மனுஷங்களுக்கு உதவுறதும் தான், அவங்க பசியை போக்குறதும் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.